டிவி டிபேட்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே வர ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான். இது ரியலா இல்ல ஸ்கிரிப்டடா அப்படின்றதான். ஒரு காலத்துல டிவி டிபேட்ஸ்னா சீரியஸ் பொலிட்டிக்கல் டிஸ்கஷனா போயிட்டு இருந்துச்சு. மக்கள் நியூஸ் தெரிஞ்சுக்கவும், டிஃபரெண்ட் ஒப்பீனியன் கேட்கவும் டிவி டிபேட்ஸ் பார்ப்பாங்க. ஆனா இப்போ ஒரே ஷவுட்டிங், ஒரே ஃபைட்டிங், ஒரே பர்சனல் அட்டாக், ஒரே வைரல் மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கு. இதனால நிறைய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இது டிபேட்டா இல்ல என்டர்டெயின்மெண்ட் ஷோவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டிஆர்பிக்காக தான் டிபேட்ஸ் செம அக்ரெசிவா நடத்துறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா காம் டிஸ்கஷனை விட ஃபைட்டுக்கு அதிக வியூஸ் போகுது. வைரல் கிளிப் சோஷியல் மீடியால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஆங்கிரி ரியாக்ஷன் தான் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. அதனால சேனல்ஸ் கூட எமோஷனல் ஆர்கியூமெண்ட்டை ரொம்பவே புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சில டிபேட்ஸில் சேம் கெஸ்ட் திரும்ப திரும்ப வர்றது, சேம் பொலிட்டிக்கல் ஃபைட்டு ரிப்பீட் ஆகுறது, ஹோஸ்ட் சிலருக்கு மட்டும்தான் அதிக நேரம் கொடுக்கறது, இதனால அவுட்கம் முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு மக்களும் சந்தேகப்படுறாங்க. டிவி சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லைவ் டிபேட்ஸில் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பொலிட்டிக்கல் இட் செல்ஃப் ஹீட்டட் டாபிக், அதனால தான் ரொம்பவே குழப்பமாக தெரியுது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இப்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டிவியை விட யூடியூப் ஜேர்னலிஸ்ட் மற்றும் இண்டிபெண்டன்ட் சேனல் தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே தான் அட்லீஸ்ட் ஃப்ரீயாக பேச முடியுது, டிவி சேனல்லாம் கண்ட்ரோல் டிஸ்கஷன் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதுவே ஒரு பெரிய டிபேட்டாக உருவாயிருக்கு. ஓகே மக்களை, இப்போ உங்களுக்கான கேள்வி. நீங்கள் பார்த்தது வரைக்கும் டிவி டிபேட்ஸ் உண்மையாகவே ஸ்கிரிப்டடா இல்லை பொலிட்டிக்கலோட ரியல் எமோஷனா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.